விஜயபாஸ்கர் மீது எவ்வளவு வழக்குகள் இருக்கு? அவர் தாவேக்கால இணையிறது எப்படி சரியா இருக்குமா? தாவேக்கால இருக்கவங்க எல்லாம் உத்தம புத்திரங்களா? தாவேக்கால 46 பேர் மேல வழக்கு இருக்குங்க, கிரிமினல் வழக்கு இருக்குங்க, மோசடி வழக்கு இருக்குங்க. தாவேக்கா கட்சி தலைவராக இருந்த விஜய் அவர்கள் செலக்ட் பண்ண எந்த எம்எல்ஏ பேராவது ஜோசப் விஜய்க்கு தெரியுமா? விஜயபாஸ்கர் அவர்கள் அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்கப்படும். கரூர் சம்பவத்துல மறுபடியும் என் மேல பழி போட்டீங்க அப்படின்னு அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப இவர் தானே ஆட்சியில் இருக்கிறாரு சார், விசாரிச்சு உண்மை என்ன கண்டுபிடிக்கலாம்ல? இன்னும் அவர் பிலீவ் பண்றாரு இவர்னால சாகலன்னு. செந்தில் பாலாஜி இவர் உருவத்துல போயிட்டாரு. இவர் உருவத்துல போய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டது செந்தில் பாலாஜி. அந்த பஸ்ஸை கொண்டு போய் இடிச்சது இவர் கிடையாது, திமுக காரங்க தான் கொண்டு போய் இடிச்சாங்கன்னு இவர் அந்த நம்பிக்கையிலும் இருக்காரு போல தெரியுது. மக்களை பார்க்கறதுக்கு தடுத்தாங்கன்னு மறுபடியும் சொல்றாரு. அப்போ தடுத்தாங்க, அப்போ ஒரு ஆட்சியில் இருக்கிறாரு. வீடு வீடுக்கு, ஊரு ஊருக்கு, கிராமமா வந்து பார்ப்பேன்னாரு. 41 நாள்ல எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காரு? பெரம்பூர்ல போய் நன்றி சொன்னாரா? திருச்சிக்கு விமானம் இருக்கு, பெரம்பூருக்கு விமானம் இல்லை, விமானம் தான் போயிருப்பாரு. ஜெகதீஷ் பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் ரூட் மாஃபியாவுக்கு நம்ம தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம், யார் அவரு ஜெகதீஷ் பழனிசாமி அதுக்கு கூட இருக்கிறாரு, அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு பார்த்தா ஒரு தனி செயலாளர். அன்னைக்கு 12ஆம் தேதியே போட்டாச்சு. அன்னைக்கு தான் 2 பேர் அப்பாயின்மெண்ட். அந்த அப்பாயின்மெண்ட்டை மறைச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில போய் பொய்யை விதைத்தவர் அவர் தானே. இப்படியே போனா தமிழ்நாடு என்னதான் சார் ஆகும்? தமிழ்நாடு நல்லா சுபிட்சமா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு யார் ஆண்டான்னு, ராம ஆண்டான்னா ராவண ஆண்டான்னு. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் எழுந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? விஜயபாஸ்கர் மீது எவ்வளவு வழக்குகள் இருக்கு? அவர் தாவேக்கால இணையிறது எப்படி சரியா இருக்குமா? அவர் எப்படி தாவேக்கால இணைய முடியும்? தாவேக்கால இருக்கவங்க எல்லாம் உத்தம புத்திரங்களா? தாவேக்கால 46 பேர் மேல வழக்கு இருக்குங்க, கிரிமினல் வழக்கு இருக்குங்க, மோசடி வழக்கு இருக்குங்க. கேட்டா எதுவும் நிரூபிக்கப்படலை. என்ன நிரூபிக்கப்படலை? வழக்கு இருக்கா இல்லையா? அப்ப இவங்கிட்ட நிரூபிக்கப்பட்டாங்களா? விஜயபாஸ்கர் மேல வழக்கு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி ஆகிட்டாங்களா? அப்ப இவங்களுக்கு மேல வழக்கு தானே இருக்கு. பொய் வழக்கு சார். ஆமா, பொய் வழக்கு. அப்ப அதுவும் பொய் வழக்கு தானே. நீங்க ஏற்பாடு போயிருந்தா 46 பேர். நீங்க இந்த ஜோசப் விஜய் அவர்களை முதல்வரை ஓகே விஜய் செலக்ட் பண்ணேன். யாரு? தாவேக்கா கட்சி தலைவராக இருந்த விஜய் அவர்கள் செலக்ட் பண்ண எந்த எம்எல்ஏ பேராவது விஜய்க்கு தெரியுமா? ஜோசப் விஜய்க்கு தெரியுமா? என்னமோ சமூக நீதியை பார்க்கறதுக்காக 4 பெண்களை இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி 4 பேரை போட்டிருக்கீங்க. 8 தலித் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு, தலித் சகோதரர்களை நான் ஆட்சிகளில் கொடுத்துருக்கேன்றீங்க. அது புஷ்கானந்தர் கிட்ட தானே தெரியும் அது எத்தனை பேர்னு, என்ன யார் என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ அவங்க சொன்னதுனால ஏதோ டேட்டா வச்சுக்கிட்டு பேசிக்கிறீங்க. அவங்க பேரை சொல்ல தெரியுமா? அந்த 8 பேருடைய பேரை சொல்ல முடியுமா? திடீர்னு எழுப்பி கேள்வி எடுத்து சொல்லுங்க விஜயா, அந்த 8 பேர் பேரை மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு. அப்போ அந்த சட்டசபையிலையா உதயநிதி கேட்டிருக்கணும். இல்லை இவர் இல்லை இவர் கோவை செழியன், முன்னாள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கோவை செழியன், அவர் எந்திரிச்சு கேட்டிருக்கணும். சரிங்களா? அந்த 8 பேர் பேரை மட்டும் சொல்லுங்க நீங்கள், நாங்கள் இப்போ வெளிநடப்பு செஞ்சிடறோம். ஓகே, 8 பேர் பேரை சொல்லிடுங்க. அவங்க என்ன ஊர், எந்த இடத்துல அவங்க எப்படி அவரை செலக்ட் பண்ணீங்க, அந்த 8 பேரையும் அப்படின்ற ப்ராசஸை மட்டும் சட்டமன்றத்தில் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாசிக்கக்கூடாது. ஆன் த ஸ்பாட்டில் சொல்லுங்கள் விஜயா, அந்த 8 பேர் யாருன்னு. இந்த 4 பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாருல, அந்த 4 பெண்களுடைய டேட்டா பயோடேட்டா சொல்லுங்கள். யார் எப்படி செலக்ட் பண்ணீங்க அந்த 4 பெண்களையும் சொல்லுங்க பார்ப்போம். இதாவதுங்க, மக்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்கன்ற நிலையில் எந்த பொய்யை வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாகிவிட்டது. இப்போ நீங்கள் என்னத்தை போய் சொல்லுவீங்க? ஏற்கனவே உளவுத்துறை ரிப்போர்ட்டு போயிருக்கு, ரிசைன்மெண்ட் வந்த ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கு சீட் கொடுத்தா ஜெயிக்க மாட்டாங்கன்னு. ஸோ ரிசைன்மெண்ட் போனப்போ கிடைச்ச பணத்தோட அவங்க அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. ஓகே, விஜயபாஸ்கர் அங்கே போய் சேரக்கூடிய துண்டு போட்டு போனாங்க அப்படின்னா அவர்கள் அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்கப்படும். இதில் எடப்பாடி பழனிசாமி 2017க்கு பிறகு ஊழல்ங்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. திட்டமிட்டு திமுக தாவேக்கா போட்டின்னு உனக்கு கட்டமைக்கிறாங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அவர் என்ன தன்னோட ஸ்பேஸை மிஸ் பண்ணுறாரா? என்ன மனநிலையில் இருக்கிறாரு அவரு?
அந்த ஆக்ஷனுக்கு அப்பாவை காணவங்களுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை எடுத்து போடுறாங்க, ஒரு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. என்ன அவர் என்ன நினைப்புல இருக்கிறார் சார் எடப்பாடி பழனிசாமி? அவர் அதிமுக அவர் கட்சின்னு நினச்சி அவர் அதிமுகவை வந்து அதிமுக இன்னைக்கு 1,34,00,000 வாக்குகள் வாங்கியிருக்குன்னா அது காரணம் வந்து இன்னமும் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை விட்டு போகவில்லை என்ற அர்த்தம். அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கிய தொண்டர்கள், ஜெயலலிதாவின் தொண்டர்கள், ரெட்டலைக்கு வாக்களித்த தொண்டர்கள் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காக அதிமுக பின்னால் இருக்காங்க. ஆனால் அதை ஆட்சி கட்டிலில் ஏற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது பிடிவாத குணம் வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இவரை வந்து இன்னமும் வந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே போகிறாரு, வேலுமணி குரூப்பு உள்ளே உட்காந்துருக்காங்க அதை சொல்கிறாங்க. அப்போ இன்னும் அது ஜெல்லாகலை. இப்போ ஜெல்லாகம் இருக்கிறது காரணம் என்ன? இவர்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை வந்து எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய பக்குவம் இன்னும் எடப்பாடிக்கு வரலை. அப்போ எடப்பாடி வந்து அல்லு சில்லு கட்சி மற்றும் சிலர்னு இந்த விஜய் வந்து விமர்சித்தார். ஆனால் ஜோசப் விஜய் வந்து இன்றைக்கி வந்து அந்த கட்சியெல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து மனுஷனாக கூட மதிக்கலை. அதிமுகவை வந்து அல்லு சில்லு கட்சியாகவும் அதிமுக வந்து மற்றும் சிலராகவும் தான் மதிக்கிறாரு. அந்த நிலைக்கு தன்னைத்தானே தரம் தாழ்த்தி கொண்ட அதிமுக எப்படி வந்து எழுந்து நிற்க முடியும்? தன்னை தகவமைத்து கொள்ளாமல், தனது தோல்விகளை சுயபரிசோதனை செய்து பார்க்காமல், அதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்காமல் நீங்கள் வந்து அதிமுகவை மீட்டெடுப்பது ரொம்ப கஷ்டம். அப்போ இன்னமும் வந்து சேர்ந்த 21 பேர் 25 பேர் சேர்ந்தாங்க. அதில் 4 பேர் ரிசைன்மெண்ட்டு போயிட்டாங்க, 5 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ விஜயபாஸ்கர் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியல. ஏன்னா அவர் சரியான ஆஃபர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த துண்டு போடுறது வேலுமணி துண்டு போட்டுட்ருக்காரு. இப்போ இவர்கள் எல்லாம் இழந்த பின்பு அதிமுக என்ற கட்சியை வந்து இன்னொரு லெட்டர்பேடு கட்சியாக மதிமுக மாதிரி அதிமுகவை ஆக்கிவிட்டால் இவர்கள் எப்படி வந்து ஒரு தாவேக்காவை எதிர்த்து திமுக மாதிரி நிற்பதற்கான தகுதி பெற்ற அதிமுகவை 1,34,00,000 வாக்களை வைத்து இருக்கக்கூடிய அதிமுகவை இவர்கள் எப்படி கரையேற்றுவார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இவர் பொறுப்பேற்றுட்டார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்று 40 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. கரூர் சம்பவத்தில் மறுபடியும் என் மேலே பழி போட்டீங்க அப்படின்னு அதை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆட்சிக்கு முன்னாடி சொன்னார், தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். இப்போ இவர் தானே ஆட்சியில் இருக்கிறாரு சார். விசாரித்து உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாம்ல? இல்லை, இன்னும் அவர் வந்து பிலீவ் பண்ணுறாரு இவர்னால சாகலைன்னு. 41 பேர் செத்தது இவர்னால கிடையாது, இவர் போனதுனால கிடையாது. இவர் உருவத்தில் செந்தில் பாலாஜி வந்து இவர் உருவத்தில் போயிட்டார். கரூரில் இவர் உருவத்தில் போய் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டது செந்தில் பாலாஜி. அந்த பஸ்ஸை கொண்டு போய் இடித்தது இவர் கிடையாது, திமுக காரங்க தான் கொண்டு போய் இடிச்சாங்கன்னு இவர் இன்னும் நான் பிலீவ் பண்ணுறாரு. இன்னும் அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்காரு போல தெரியுது. இவருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை என்ற குற்றச்சாட்டை சொல்கிறாரு. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு தகவலை எலெக்ஷனுக்கு முன்னாலேயும் நீ அந்த செத்தவங்களுக்கு மதிப்பு இல்லை, எலெக்ஷனுக்கு பின்னாலேயும் செத்தவங்களுக்கு மதிப்பு இல்லை. ஓகே, ஸோ எப்படிப்பட்ட ஒரு உயிர் தியாகம் பண்ண அந்த 41 பேருடைய ஆன்மா. ஓகே, திமுக தான் கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன பரப்புன பொய்யை இன்னமும் ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்காருன்னா இவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாருன்னு பார்த்துக்கணும். மக்களை பார்க்கறதுக்கு தடுத்தாங்கன்னு மறுபடியும் சொல்கிறாரு. மக்களை பார்க்கறதுக்கு தடுத்தாங்கன்னு என்ன தடுத்தாங்க? அப்போ தடுத்தாங்க. இப்போ இவர் ஆட்சியில் இருக்கிறாரு. வீடுக்கு ஊருக்கு கிராமமா வந்து பார்ப்பேன்னாரு. இப்போ போயிட்டு 41 நாளில் எத்தனை கிராமத்துக்கு போயிருக்காரு? பெரம்பூரில் போய் நன்றி சொன்னாரா? திருச்சியில் போய் நன்றி சொன்னார். பெரம்பூரில் போய் நன்றி சொன்னாரா? திருச்சியில் போய் சொன்னார். திருச்சிக்கு விமானம் இருக்கு, பெரம்பூருக்கு விமானம் இல்லை. விமானம் இருந்திருந்தா போயிருப்பாரு. விமானம் இருந்தால் போயிருப்பாரு. இவர் எத்தனை ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணார்? இவர் அப்ரூவல் கொடுத்த போலீஸ், தமிழ்நாடு காவல்துறை இவர் ஃபங்க்ஷனுக்கு அப்ரூவல் கொடுத்த எத்தனை ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணார்? கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணாரா இல்லையா? அப்போ கேன்சல் பண்ணது யாரோட வச்சு கேன்சல் பண்ணீங்க? இப்போ உங்களுக்கு அட்வைசராக இருக்கக்கூடிய ரத்தன் பண்டிட் சொல்லி கேன்சல் பண்ணீங்களா? இல்லை ஜெகதீஷ் பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லி கேன்சல் பண்ணாங்க. அதை கேட்க மறந்துட்டேன் சார். அவர் தனி செயலராமே திடீர்னு அறிவிப்பு வந்து அதே டேட்டில் போட்டிருக்காங்க அப்பாயின்மெண்ட்டு. அப்பவே அப்பாயின் பண்ணிட்டு போடுற டேட்லயே இந்த ஆளுக்கு அப்பாயின்மெண்ட், ஜெகதீஷ் பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட். ரூட் மாஃபியாவுக்கு ஏமாத்திட்டாங்களா சார்? மறைச்சிட்டாங்களா? மக்கள் மத்தியில மறைச்சிருக்காங்க. இதுதான் டிரான்ஸ்பர் தூய சக்தியினுடைய. நம்ம தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம், யார் அவரு ஜெகதீஷ் பழனிசாமி எதுக்கு கூட இருக்கிறாரு, அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு பார்த்தா ஒரு தனி செயலாளர். அன்னைக்கு 12ஆம் தேதியே போட்டாச்சு. 12ஆம் தேதி என் மேல வழக்கு. அன்னைக்கு தான் இவங்க 2 பேரும் அப்பாயின்மெண்ட்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்றைக்கி தான் 2 பேர் அப்பாயின்மெண்ட், அந்த அப்பாயின்மெண்ட்டை மறைச்சிருக்காங்க. ரத்தன் பண்டிட்டை மட்டும் வெளியே விட்டு பார்த்தாங்க. எதிர்ப்பு வந்த உடனே அவரை வாபஸ் வாங்கிட்டு அவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு. அது என்ன சார் தனிச் செயலர்னா யாரை வேணாலும் ஒரு முதலமைச்சர் அப்பாயின்ட் பண்ணி அது பண்ணிக்கலாம். முதலமைச்சருக்கு அந்த ப்ரெரோகேட்டிவ் இருக்குது, முதலமைச்சர் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அது வந்து அவங்களுடைய என்ன அவங்களுடைய செயல்பாடு என்ன என்பது உலகுக்கு தெரியும் பொழுது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உலகுக்கு தெரியும். அவ்வளோதான். அவர் போட்டிருக்காரு, நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க வந்தேன், முதலமைச்சர் விஜய் வந்து அப்போ நடிகராக இருக்கும் போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தேன், இன்னைக்கு எனக்கு எவ்வளோ பெரிய பதவி பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு. அப்படின்னு ஒரு பதிவெல்லாம் நெகிழ்ச்சியாக போட்டிருக்கிறாரு. நெகிழ்ச்சியாக அதான் அவர் தானே அந்த ரூட் மாஃபியா வச்சு கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் போய் பொய்யை விதைத்தவர் அவர் தானே. பொய்யை விதைத்து அறுவடை செய்து கொடுத்தவர் அவர் தான். அப்போ அவருக்கு வந்து ப்ரைவேட் செயலாளராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இத்தனை ப்ரைவேட் செயலாளர்கள் இருந்தும் வாய் பேசாத மடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை என்ன சொல்லுவீங்க? என்ன அதிகாரம் இருக்குது சார் அந்த தனிச் செயலருக்கு? தனிச் செயலாளர் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். தனிச் செயலாளர் வந்து முதலமைச்சர் சொன்னாருன்னு சொல்லி பல்வேறு காரியங்களை சாதிச்சுக்கலாம். முதலமைச்சர்கிட்ட போகணுன்னா பிளாக் பண்ணலாம், முதலமைச்சர்கிட்ட மெசேஜை பிளாக் பண்ணலாம், பிளாக் பண்ணி முடிவு எடுக்கலாம், முடிவு எடுத்து முதலமைச்சர்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணலாம். இது இப்படி தான், இவங்களுக்கு மட்டும் செய்யுங்க, இவங்களுக்கு செய்யாதீங்கன்னு சொல்லலாம். அதன் மூலமாக அனுபவிச்சுக்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன் முதலமைச்சருக்கு? அதாவது ப்ரைவேட் செக்ரட்டரிஸ் என்ன பண்ணணும்? முதலமைச்சருக்கு ஹெல்ப்பாக இருக்கணும், முதலமைச்சருக்கு தேவையான டேட்டா கொடுக்கணும், முதலமைச்சரை எனேபிள் பண்ணணும், பேச வைக்கணும், முதலமைச்சர் செயல்பட வைக்கணும், துறை சார்ந்த ரீதியில் முதலமைச்சருக்கு தேவையான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும். இதுக்கு தான் தனிச்செயலாளர். ஆனால் நீ போட்டிருக்க தனிச்செயலாளர் அவருடைய பேக்ரவுண்டு நடிகர்கள் சினிமாக்காரங்களை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய, அதனால தான் முதலமைச்சரை பார்க்குறவங்க அத்தனை பேரும் நடிகர்களாக பார்க்குறாங்க. இப்போ ப்ரைவேட் செக்ரட்டரி வேலை என்னென்னு தெரிஞ்சு போச்சா? இப்போ நீங்கள் யாரை பார்க்குறாரு? சிஎம் யாரை பார்க்குறாரு? அவருடைய ட்விட்டரில் வர்றது, ஃபேஸில் வர்றதெல்லாம் யாரை பார்க்குறாரு? அதுக்கு ஒரு நடிகர் விளக்கம் கொடுத்துருந்தாரு. என்ன விளக்கம்? அவர் என்ன டியூட்டி டைமில் பார்த்தாரா? அவர் 5 மணிக்கு மேலே பார்த்தாரு. நாங்கள் நடிகர்கள் கிடையாது, முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நாங்கள் நண்பர்கள். நண்பர்கள். ஆமாம், நண்பர்கள். நான் ஒரு நடிகனே இல்லைங்க. அப்போ அவங்க மட்டும் தானே பார்க்குறாரு. உங்கள் நண்பர்கள் தான் நடிகர். அவர் நடிகராக இருந்தவர் சினிமா துறையில் இருக்கவங்களா பார்க்குறாரு. சினிமா துறையில் இருக்கவங்க நண்பர்களாக கூட இருக்கலாம். ஓகே, எல்லாரும் நண்பர்கள் தானே. நடிகைகள் அத்தனை பேரும் நண்பர்கள் தானே. அப்போ அவங்கள மட்டும் தானே பார்த்தேன், அவங்க போட்டால் மட்டும் தானே வெளியே வருது. அப்போ யாரை பார்க்குறாரு? அப்போ கூட வந்து சினிமாக்காரனை உள்ளே வச்சுருக்காரு, அதனால் சினிமாக்காரங்களாம் பார்க்குறாங்க. அவ்வளோதானே. அதானே அவுட்கம் டைரெக்டாக வெளியே வந்துடுது இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் சார், இதுக்கு முந்தைய அரசாங்கம் முதலமைச்சர்கள் யாரை தனிச்செயலராக நியமிச்சிருக்கிறாங்க? எப்படி கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க தனிச்செயலாளராக. அவங்களுக்குன்னு பர்சனல் செக்ரட்டரி வச்சுருப்பாங்க, அது அவங்களுடைய வீட்லேயோ அவங்க அலுவலகத்துலேயோ இருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் அப்பாயிண்டடு, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பிஎஸ் தான் வந்து தனிச்செயலாளராக நியமிப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ப்ரைவேட் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அளவுக்கான கேடர் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்னன்னா பழனிசாமிக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸுக்கு நிகரான ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த துறை சார்ந்த விஷயத்தில் சில விஷயங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சில விஷயங்கள் துறை சார்ந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படி எந்த துறையில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைவேட் செக்ரட்டரியை அவங்க வச்சுக்கலாம். ஆனால் இவர் வந்து சினிமாக்காரரை உள்ள வச்சுருக்காரு, அதனால சினிமாக்காரங்களாம் சந்திக்கிறாங்க. சினிமாவில் படம் எடுத்தாருனால கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் தான் விஜய்க்கு இந்த கால் சீட் எல்லாமே எல்லாம் இது பண்ணாருன்னெல்லாம் நான் நியூஸ்லலாம் பார்த்துருக்குறேன் சார். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அவருக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தனி செயலாளர் இருக்கிறது, இது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்களா? இதெல்லாம் மக்களுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? யாரை வச்சு ப்ரைவேட் செக்ரட்டரி வச்சுருக்காரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? ஜோசியரை வச்சுருக்காரா? இல்லை வந்து ஜோசியரை வச்சதை மக்கள், கட்சி மட்டும் இல்லை சார், மக்களே என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு எதிர்ப்பு இருந்தது. அவன் எதிர்ப்பு இருந்துச்சு. அதனால தான் இவர் இந்த சினிமாக்காரரை வந்து ப்ரைவேட் செக்ரட்டரியாக போட்டதை சொல்லாமல் மறைச்சிருக்காரு. அப்போ மக்கள்கிட்ட மறைச்சிருக்காரு அவர். இன்றைக்கி வந்து அது ட்விட்டரில் வந்து வெளிப்பட்டுருச்சு. அது ஓகே, எவ்வளோ நாளைக்கு தான் அந்த ஆள் மறைஞ்சு போய் நான் ப்ரைவேட் செக்ரட்டரின்னு சொல்ல முடியும்? அப்போ வெளிப்படுத்தினா தானே அந்த மதிப்பு கிடைக்கும், அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதனால் வெளிப்படுத்தியிருக்காரு அவர். இப்படியே போனால் தமிழ்நாடு என்னதான் சார் ஆகும்? தமிழ்நாடு நல்லா சுபிட்சமாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கும், ஒன்றும்
அது வந்து மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து யார் ஆண்டான்னா, ராம ஆண்டான்னா, ராவண ஆண்டான்னா, நீ அவன் கொள்ளையடிச்சானா இவன் கொள்ளையடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்கிறாரு. ஊழல் எப்படி ஒழிச்சாரு, எங்கே ஒழிச்சாரு, எவ்வளோ ஒழிச்சாரு அப்படின்றத சொல்லணுமா இல்லையா? மாதம் இவ்வளோ ஒழிச்சிருக்கோம், 20,000 கோடி வருமானம் வருது, இந்த 20,000 கோடி வருமானத்தில் வந்து 5,000 கோடி ஊழல் நடந்திருக்கும், அதில் நாங்கள் ஒழித்து நாங்கள் வந்து கஜானாவுக்கு திருப்பியிருக்கோம் அப்படின்னு இப்போ சொன்னார்ல, அது மாதிரி வந்து என்ன ஒழிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லணும், எப்படி ஒழிச்சிருக்கோன்றத சொல்லணும், டெண்டர் டிரான்ஸ்பரன்சி எப்படி நடக்குது அப்படின்றத சொல்லணும். போக போக தானே தெரியும் வண்டவாளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ஊழலை ஒழிச்சிட்டாரு அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறது, அது ஆதவர்த்தினா வந்து சொல்கிறதெல்லாம் மக்கள் எப்படிங்க நம்புமா? அவர் சூப்பர் சிஎம் சார். அவர் சூப்பர் சிஎம் தான், அவர் தான் சூப்பர் சிஎம், அவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு. பதில் சொல்லக்கூடியவர் தானே உங்களுக்கு சிஎம்மாக செயல்படணும். ஆனால் அப்படிதான் சமூக வலைதளங்கள்லாம் பார்க்க முடியும். ஆதவர்த்தினா தான் ஒரு சூப்பர் சிஎம், நிழல் சிஎம்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் நடக்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவர் இருக்கார். இவரால் ஒன்றும் பேச முடியலை. அப்போ இவருக்கு வந்து சப்ஜெக்ட் தெரியல, எந்த சப்ஜெக்டும் இவர் இது வரைக்கும் சரியான ஆலோசனை சொல்லியதாக எந்த நிகழ்வும் இல்லை. பாவம் சிடி நிர்மல்குமார் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்காரு. போக்குவரத்துத்துறை அமைச்சர் வந்து நீ தண்ணி அடிச்சிருக்க, நீ சாப்பிட்டுட்ட, நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி அவர் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஓகே. அதனால் வந்து இவர்களை வைத்து மேனேஜ் பண்ணுறதெல்லாம் அவர் வந்து யாரையுமே பார்க்க மாட்டார். யார்? சிஎம். ஏன்னா கல்ட் ஃபிகர், அது ஜானவரகேசாமி அவரை கல்ட் ஃபிகராக வச்சுருக்காரு. அதனால் யாரையும் பார்க்க மாட்டார். ஒன்லி பார்த்தா சினிமாக்காரங்களை பார்ப்பார், இல்லைன்னா கார்ப்பரேட்காரங்களை பார்ப்பார், இல்லைன்னா வந்து பிரைம் மினிஸ்டரை பார்ப்பார், இல்லைன்னா ஜார்ஜ் புஷ் நம்ம ட்ரம்ப்பை பார்ப்பார். இந்த மாதிரி தான் பார்ப்பார் ஒழிய அவர் லெவலுக்கு வந்து மற்ற யாரையும் பார்க்க மாட்டார், பேச மாட்டார். அப்படியே பேசினா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஆக்ரோஷமாக சட்டசபையை வந்து சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றி ஆக்ஷன். இப்போ டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, யார் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் மாதிரி டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, அது ஆக்ஷன் வரைக்கும் வந்தாச்சு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்தாச்சு. நீ அடுத்து டான்ஸ் ஆனாலும் ஆடுவாங்க. அது இருந்தாலே போதும்ல, அதை வச்சு 10 ரீல்ஸ் போட்டு ஓட்டு போட்ட மக்கள்லாம் வந்து புலகாங்கீதம் அடைந்து இதே போதும் எங்களுக்கு, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க திருப்தியாக இருப்பாங்க. இன்னும் பிரச்சனை கிடையாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.